ராயல் கார் அக்சசரிஸ்க்கு கஸ்டமரா வாங்க. அக்சசரிஸ் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஃபேமிலியா ஃப்ரெண்டா நீங்க போலாம். அன்புள்ளம் கொண்ட ராயல் கார் அக்சசரிஸ் வாடிக்கையாளர்களே மற்றும் நியோ மோட்டார் கெட்ஜெட்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நியோ மோட்டார் கெட்ஜெட்ஸ் யூடியூப் சேனல் மூலியமா உங்களுக்கு சில தகவல்களை சில இன்ஃபர்மேஷன்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல நல்ல ஒரு மாலை பொழுதுல இந்த வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கிறோம். ஸோ ஒருத்தர் வந்து கார் வாங்குறாங்க, ரொம்ப ஆசையாக ஒரு கார் வாங்குறாங்க. அண்ட் கார் வாங்கும்போது எல்லாருமே பண்ணுற வேலை தான். சில பேர் கம்மியான பட்ஜெட்டில் அக்சசரிஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 10,000க்காவது எதனா ஒரு சின்ன அக்சசரிஸ் வந்து அந்த காரில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. இன்னும் அதில் நிறைய பேர் வந்து க்ரைஸாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பல லட்சங்களை செலவு பண்ணி அதுக்காக பல 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கூட போயிட்டு ஒரு அப்கிரேஷன்ஸ் வந்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆடியோ அப்கிரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீட் கவர் இன்டீரியர் அப்கிரேஷன் விஷயமா இருக்கட்டும், ஒரு லக்ஸரியஸ்க்காக இருக்கிற அப்கிரேஷன் விஷயமா இருக்கட்டும். ஸோ இதுக்காக பல 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தேடி தேடி வந்து வண்டியை அழகாக்குறதும், வண்டியில் அக்சசரிஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதும் நிறைய பேருடைய வாடிக்கையாக இருக்குது. ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணுற இந்த கார் அக்சசரிஸ் உண்மையாகவே ஒர்த்தாக இருக்கா, இல்லை நம்ம வந்து சும்மா ஆசைக்காகவும் தேவையில்லாத ப்ராடக்ட் நம்ம இந்த காரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோமா என்றதா ஒரு சின்ன கிளாரிஃபை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் தேவை உள்ள அக்சசரிஸ் என்னென்ன நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், அண்ட் தேவையில்லாத அக்சசரிஸ் நம்ம வந்து என்னென்ன அதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலான்றத ஒரு சின்ன எங்கள் சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபை உங்களுக்காக. ஸோ நம்ம அதில் வந்து 1 by 1 ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த லிஸ்ட் பிரகாரம் நம்ம வந்து அக்சசரிஸ் வந்து ஒரு காருக்கு நீட்ஃபுல்லான அக்சசரிஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான அக்சசரிஸ் என்னென்னன்றதை 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர்றது டேஷ் கேம். இந்த டேஷ் கேம் உங்கள் வண்டியில் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண மூலியமா உங்கள் வண்டிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரோட் அசிஸ்டன்ஸ். ரோட்ல நடக்கக்கூடிய தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ரோட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் டைரக்டா கிளியரா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸும் அவைலபிளாக இருக்குது. கேபனுக்குள்ளே வரக்கூடிய இன்பில்ட் கேமராஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 2-3 கேமரா வர மாதிரி டேஷ் கேம்ஸ் மார்க்கெட்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த டேஷ் கேம்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்களாவே தெரியும். பட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல டேஷ் கேம் உங்கள் வண்டியில் இன்ஸ்டாலேஷன் பண்ண மூலயமா உங்கள் வண்டியை சேஃபாகவும் செக்யூராகவும் நீங்கள் வச்சுக்கலாம். டேஷ் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஷ் கேம் ஒரு 5,000 ருபீஸ்லேருந்து ஒரு 20,000 ருபீஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த டேஷ் கேம்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தேவையில்லாத சலான்ஸ் உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். அண்ட் தேவையில்லாத ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இதில் நடக்கக்கூடிய உள்ள ரெக்கார்டிங்ஸு வித் வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட இருக்கிறதுனால இதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேஷ் கேம் உங்கள் வண்டியில் சூப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர். இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர் மூலயமா நம்ம டயரில் இருக்கக்கூடிய கரெக்டான டயரில் ப்ரெஷர் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். லோ ப்ரெஷரில் வண்டி டிரைவ் பண்ணும்போது 2 விதமான பாதிப்புகள் இருக்குது. ஒன்று உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக கொடுக்கும், 2வது டயரோட லைஃபும் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ நிறைய ரோட் கிரீப்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ டயர் வந்து எப்போவுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஏர் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ருபீஸ்லேருந்து ஒரு 8,000 9,000 ருபீஸ் வரைக்கும் நல்ல பிராண்டடான டிபிஎம்எஸ் டயர் ப்ரெஷர் மானிட்டர்ஸ் வித் சோலார் லிங்க்ல ஒர்க் ஆகக்கூடிய நிறைய டயர் ப்ரெஷர் மானிட்டர்ஸும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வயரிங் கட்டிங் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே டைப்லேயே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எங்கள்கிட்டயும் ராயல் கார் அக்சசரிஸில் வந்தால் கூட உங்களுக்காக டயர் ப்ரெஷர் மானிட்டர்ஸ் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்சசரிஸ் லிஸ்ட்டில் இதுவும் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. ஸோ டயர் ப்ரெஷர் மானிட்டர் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வைங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஃப்ளோர் மேட்ஸ். ஃப்ளோர் மேட்ஸில் நிறைய விதம் இருக்குது. ஃப்ளோர் மேட் இருக்குது, அதுக்கு மேலே ஃபுட் மேட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோர் மேட் வந்து நம்ம ஒரிஜினல் கார்பெட்டை பாதுகாக்கும், உள்ள ஸ்மெல் ஜென்ரேட் பண்ணாது, ஏசியுடைய அப்சர்வேஷன் ஏசியோட கூலிங் உங்களுக்கு நல்லா நிற்கும். ஏசி கூலிங் நிற்கிறதுனால உங்களுக்கு நல்லா மைலேஜும் கிடைக்கும். அண்டு அட்மாஸ்பியர் உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த ஃப்ளோர் மேட். இந்த ஃப்ளோர் மேட்டில் இப்போ மார்க்கெட்டில் 3D மேட்ஸு, 70 மேட்ஸு, 90 மேட்ஸ்ன்ற மாதிரி விதவிதமான மேட்ஸ் அவைலபிளாக இருக்குது.
இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்சசரிஸ்ல இது கண்டிப்பா உங்களை சேரும். உங்களுக்கு நீட் எதனா இருந்தா, மேட்ஸோட நீட் எதனா இருந்தா, டவுட்டும் எதனா இருந்தா, ராயல் கார் ஆக்சசரிஸ் கேளம்பாக்கமே தொடர்பு கொண்டு உங்க நீடோ, உங்க பிரைஸ் டீடைல்ஸோ இல்ல என்ன கேட்கறதா இருந்தாலும் டவுட் நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சீட் கவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் கவர்ஸை இந்த சீட் கவர் அப்ளை பண்ணுற மூலயமா பாதுகாக்கப்படும், ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும் அண்டு அழைக்கப்படாமல் ப்ரீமியமான மெயின்டெனன்ஸ்க்காக ரொம்ப உள்ள ஸ்மெல் ஜென்ரேட் பண்ணாமல் உங்களுக்கு ஹீட் கொடுக்காம டிரைவிங்கில் நிறைய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட்ஸ் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது உள்ள பின்னாடி வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால உங்களுக்கு நல்ல ஸ்வெட்டிங் எல்லாம் வரும் அண்ட் அதெல்லாம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு ப்ரீமியமான சீட் கவர் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகாது, ஸ்மெல் வராது அண்ட் ப்ரீமியமான அட்மாஸ்பியர் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் ஆம்பியன்ஸ் லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சீட் கவர் அப்ளை பண்ணுற மூலயமா உள்ள இருக்கிற கேபின் அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டியோட லுக்கே பார்த்தீங்கன்னா அந்த சீட் கவரில் தான் இருக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் சீட் கவர் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ராயல் கார் அக்சசரிஸ் விசிட் பண்ணுங்க. இல்லைன்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை எங்கள் ஏற்கனவே இருக்கிற நியோ மோட்டார் கெட்ஜெட்ஸ் யூடியூப் சேனல்லையோ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சீட் கவருக்காக பர்டிகுலராக நிறைய வீடியோஸ் நியோ மோட்டார் கெட்ஜெட்ஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது பார்த்தோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு கார் அக்சசரிஸ் செலக்ட் பண்ணுறதுல இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமாக இருக்குது. மறந்துடாதீங்க, சீட் கவர் ரொம்ப நெசசரி. சீட் கவர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்குன்னா, சார் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சொல்லும் போது சீட் கவரில் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் இருக்குது அண்ட் ஏர் பேக் நம்ம சீட் கவர் அப்ளை பண்ணும்போது எதனா ஃபால்ட் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எங்கள்கிட்டன்னு இல்லை, இப்போ வர எல்லா கார் அக்சசரிஸ் கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர் தான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. ஸோ 200% நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும், குவாலிட்டியும் பிரமாதமாக இருக்கும். மறந்துடாதீங்க, சீட் கவர்ஸ் நீடுக்கு ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம் வாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது யாருக்காக பொருந்தோம் அப்படின்னா, ஒரு பேசிக் வண்டி வாங்கியிருக்காங்க, அவங்க வண்டியில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இல்லை, பார்க்கிங் சென்சார் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த அக்சசரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கிங் சென்சார் ப்ளஸ் ரிவர்ஸ் கேமரா மட்டும் வேணும்னா கூட நீங்கள் தனியார் சின்ன டிஸ்பிளே வச்சு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமராவும் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 9 inches டிஸ்பிளேல ரிவர்ஸ் பண்ணும்போது அழகான முறையில் ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு அதில் ரிவர்ஸில் இருக்கிற எல்லா விதமான விஷன்ஸும் உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸில் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ரொம்ப மினிமமான ரேட் தான், ரொம்ப கம்மியான ரேட்லாம், ஒரு சின்ன செலவில் உங்கள் வண்டி அழகான முறையில் பார்க் பண்ணுறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கட்ஜெட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி ஒரு பேஸ் வேரியன்ட் வெஹிக்கிளுக்கு எல்இடி லைட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கான அப்கிரேஷன்ஸ் தான் இது. ஸோ அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான எல்இடி லைட்டை அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நைட் டிரைவிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாலோஜன் பல்ப் பொறுத்த வரைக்கும் அதிகமான பவர் உங்களுக்கு பேட்டரியிலேருந்து எடுக்கும், த்ரோ வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கும். எல்இடி லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரோ வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரோட் கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், நைட் டிரைவிங்க்கு விஷன் ரொம்ப பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எடுக்கக்கூடிய பவர் ஹாலோஜன் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மினிமமான பவர் தான் இருக்கும். 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எல்இடி லைட் உங்கள் வண்டியிலையும் அப்கிரேஷன் பண்ணணும்னு எதனா ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்கள் டவுட்டு, ரேட்டு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ராயல் கார் அக்சசரிஸ் என்றென்றும் உங்கள் சேவையில் கேளம்பாக்கம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிட் வேரியன்ஸ் வெஹிக்கிள் அண்டு பேசிக் வேரியன்ட் வெஹிக்கிளுக்கான ஒரு அக்சசரிஸ், ரொம்ப முக்கியமான அக்சசரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் நம்ம உங்களுக்காக ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் லைட்டிங்காக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்குது. ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸு. ஏன்னா நைட் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் விஷன் ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிளியரான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சூப்பரான நைட் டிரைவிங் பண்ண முடியும். அந்த லைட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கட்ஜெட்டாக இருக்கும். இந்த ஃபாக் லைட் ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். எங்கள்கிட்டயே வந்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கம்மி ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் எங்கள்கிட்டயும் அவைலபிளாக இருக்குது. இதில் ட்ரை கலர் ஆப்ஷனும் உங்களுக்காக இருக்குது. ஸோ இதில் ட்ரை கலர் ஆப்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நார்மல் டேஸில் உங்களுக்கு ஒயிட்டும்
ரெய்னி டைம்லயும் ஃபாகி டைம்லயும் கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷனும் இதுல கொடுக்குறாங்க. அண்ட் சூப்பரான இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான பிராக்கெட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி இந்த லெவல் கரெக்டா ஈக்குவலா வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி தரோம். எந்த விதமான ஒரிஜினாலிட்டி வயரிங்ல இன்சூரன்ஸ்லயோ இந்த வாரண்டியிலோ ஹைட் ஆகாம ப்ராப்பரான கப்ளர் டு கப்பர் ஃபிட்டிங் உங்களுக்கு வேணும்னா ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம் வாங்க. அழகான முறையில உங்க டிரைவிங்க சூப்பரா என்ஜாய் பண்ற விதமா ஃபிட்டிங் பண்ணிட்டு போங்க. நண்பர்களே, இது வரைக்கும் ரொம்ப முக்கியமான ரொம்ப தேவையான அக்சசரிஸ் நம்ம பார்த்தோம். தேவையில்லாத அக்சசரிஸ், ஸ்கிப் பண்ண வேண்டிய அக்சசரிஸ், பட் நிறைய நம்ம வந்து அதில் தான் ஃபோக்கஸும் பண்ணுவோம். அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மைண்டில் வச்சுங்க. இதனால 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை, இதனால 10 பைசாக்கான யூசேஜும் இல்லை. இது நீங்கள் அவாய்ட் பண்ணுற மூலியமா நிறைய காசும் சேவ் பண்ணலாம், உங்கள் நேரத்தையும் நீங்கள் சேவ் பண்ணலாம், அண்ட் தேவையில்லாத மன உளைச்சலுக்கும் நீங்கள் ஆளாகாமல் இருக்கலாம். ஸோ ஹாப்பி லைஃப், ஹாப்பி ஜர்னி. என்னென்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணலாம் வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ஷோ ஆக்குற விஷயங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கார்னிஷ் ஐட்டம் இருக்கு இல்லையா, லைட் குரோம் கார்னிஷ், டைல் கார்னிஷ் அண்ட் விதவிதமான கார்னிஷ் வரும். அந்த குரோம் ஐட்டம்ஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் கூட. தேவையில்லாத காசை அதில் போய் வீணடிக்காம நீங்கள் வந்து இந்த காசை வச்சு வேற யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து காருக்காக செலவு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எங்கள் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த குரோம் கார்னிஷ், சீப்பான குவாலிட்டியான குரோம் கார்னிஷ். அப்படி உங்கள் மனசில் குரோம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிராண்டடான குரோம் ஐட்டம்ஸ் பாருங்க, அது செலக்ட் பண்ணி ரொம்ப மினிமமாக எது தேவையோ அது மட்டும் போடுங்க. தேவையில்லாமல் வண்டியில் ஃபுல்லாக கார்னிஷ் அப்ளை பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இல்லீகல் லைட்ஸ். காரில் நிறைய பேர் ஷோக்காக அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்குவாங்க விதவிதமாக கலர் கலராக. நான் டீப்பாக சொல்ல விரும்பல, மேலோட்டமாக சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இல்லீகல் லைட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். தேவையான லைட்டிங் வந்து அப்கிரேட் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி ஷோ ஐட்டம்ஸ் லைட்டிங் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இது நம்ம ஸ்டேட் இல்லை, அதர் ஸ்டேட் நம்ம போகும்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க, டிஎன் வண்டி பார்த்தாவே ஃபைன் அடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இல்லீகல் லைட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சேஃப்டி நம்ம காருக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லீகல் ஐட்டம்ஸும் நம்ம காரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லவுட் ஹாரன்ஸ். ஒரு கவர்மெண்ட்ல ஒரு நார்ம்ஸ் பிரகாரம் ஹாரன்ஸ் இருக்கும், கரெக்டாக ஹாரன் நம்ம சொல்கிறோம் மார்க்கெட்டில். அந்த மாதிரி ஹாரன்ஸ் ஒன்று நீங்கள் அப்ரேட் பண்ணலாம். அது தவிர்த்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய ஹாரனை வந்து விதவிதமாக வச்சுக்குவாங்க. பெரிய வெஹிக்கல் இருக்குன்றனால ஒரு கெட்ஸ் காமிக்கிறதுக்காக நிறைய ஹாரன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. இது வந்து நல்லதில்லை. அதே மாதிரி நிறைய மார்க்கெட்ல டூப்ளிகேட் ஹார்னஸ் இருக்கு, சவுண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஹார்னஸ் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட். இதனால காருக்கு எந்த விதமான யூசேஜும் இல்லை. தேவையில்லாத ஆப்போசிட்ல டிராவல் பண்றவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். முடிஞ்சவளுக்கு டிரைவிங்ல நம்ம யாருக்கும் தொந்தரவும் கொடுக்காம தொல்லையும் கொடுக்காம ஹாப்பியான ஜெர்னியை டிரைவ் பண்றதுக்கான முயற்சி பண்ணணும். நீங்க உங்க காருக்கு அக்சசரி செலக்ட் பண்ணும்போது 3 விஷயத்த மனசுல வச்சுக்கின்னு நீங்க தேர்வு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். இந்த 3மே பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு தேவை. அதில் லிஸ்ட் பண்ணி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ரொம்ப நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டி கிடைக்குது, எந்த இடத்துல பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து நம்ம கரெக்டான ரேட்டுக்கு தராங்க தேடி பார்த்து நீங்கள் உங்கள் வண்டியை செலெக்ஷன் பண்ணுங்க. அதில் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக கண்டிப்பாக ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம் இருக்கும். உங்கள் சர்வீஸ், எங்கள் மோட்டிவ், உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுடைய வாழ்நாள் கனவாக வச்சிருக்கோம். வாங்க, ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம். மறந்துடாதீங்க, நியோ மோட்டார் கட்ஜெட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நியூ கார் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.